எனக்கு வந்துட்டு இந்த காலேஜ் டைம்ல வந்துட்டு நான் யாரு, என் ஐடென்டிட்டி என்ன, இந்த மாதிரி தேடுறதெல்லாம் நடந்துட்டு இருக்கும் பொழுது வீட்டில் எனக்கு ஒரு மாதிரி எப்பவுமே சண்டை இருந்துகிட்டே தான் இருக்கும். ஏன்னா அந்த வயசுல அப்படிதானே எல்லாருமே இருப்பாங்க. கொஞ்சம் வந்து டீனேஜ் முடிஞ்சு நான் இண்டிபெண்ட்டாக இருக்கேன். அப்படி இருக்கும்போது எனக்கு வந்து ஒரு பீஸே இல்லாத மாதிரி இருக்கும். பட் எனக்கு அது வீட்டில் இல்லாத அந்த பீஸ் வந்துட்டு எனக்கு காலேஜில் எனக்கு இருக்கிற மாதிரி அந்த ஃப்ரெண்ட்ஸ் எப்போவுமே அவ்வளோதானே ஒன்றும் இல்லை விடு அப்படிங்கிற மாதிரி அந்த ஃப்ரீயாக ஒரு தெரபிஸ்ட் மாதிரியே வந்து சுற்றிக்கிட்டே இருப்பாங்க. இன்னொன்று எனக்கு 2 வீலர் இருக்குல்ல, காலேஜ் போகையில் என் காலேஜ் வீட்டை விட்டு ரொம்ப தூரம், பஸ்ஸில் போகிறதுக்கு கஷ்டமாக இருக்குமே, நான் நினச்சா போதும் யாராச்சும் வந்து என்னை பிக் பண்ணிட்டு போயிடுவாங்க. யார் நம்மளை கூட்டிகிட்டு போய் விடுவா அப்படிங்கிற மாதிரி யோசிக்கவே தேவையில்ல. ஒரு ஃப்ரெண்ட் அவள் பஸ்ஸில் வருவா, அவள் கஷ்டப்படுவா, நான் போய் அவளை பிக் பண்ணிட்டு வரேன்னு எப்போவுமே பிக் பண்ணுறதுக்கு ஒருத்தவங்க வந்து இருந்திருக்காங்க. ஸோ இவ்வளோ நேரம் வந்து நம்ம ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸு காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பேசணும், அதெல்லாம் கூட கொஞ்சம் விவரம் தெரியாத அறியாத வயசு. ஓஹோ. ஆனால் இந்த ஒர்க் பிளேஸ் போகும்போது ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வரும்ல, அவங்க தான் பெரிய வேலையாக பார்த்து விட்டு போனதுங்கிற மாதிரி எனக்கெல்லாம் ஒர்க் பிளேஸில் நிறைய பிரச்சனை நடந்திருக்கு. எதனால டைரக்டா சொல்லுமா பாரதி? இல்லப்பா, பார்த்ததுக்கா என்ன சொல்லுதுன்னு அர்த்தம் கிடையாதுமா. நம்ம வந்து ஒரு ஒர்க் பண்ணிருப்போம், ஆனா அவங்க வந்து நான் தான் அந்த ஒர்க்கை பண்ணேன்னு சொல்லி அவங்க அப்ரிசியேஷன் வாங்கிட்டு போயிடுவாங்க. அவங்க எல்லாம் ஃப்ரெண்டே கிடையாது, நீங்க தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. நினைச்சு ஏமாந்துட்டாங்க. சரி, ஒர்க்குள்ள வரும்போது என்னன்னா ஃப்ரெண்ட்ஷிப்பை தாண்டி ஃபர்ஸ்ட் காம்படிஷன் தான் இருக்கும். ஏன்னா இது வந்து ஒர்க்கு தான். ஒன்னு சொல்லுவாங்க, ஒரு கோல்டன் ரூல் சொல்லுவாங்க, எப்பயுமே ஒர்க் பண்ற இடத்துல வந்துட்டு எமோஷனலா யாரு கூட ஃப்ரெண்ட்ஷிப்பை அட்டாச் ஆகாதீங்க. ஏன்னா காலேஜ் படிக்கிற வரைக்கும் ஒரு 3 வருஷமோ 4 வருஷமோ இவர் நம்ம கூட இருக்க போறாருன்னு தெரியும். ஸ்கூல்ல ஒரு ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ஒர்க் பண்ற இடத்துல அடுத்த வருஷம் ஒரு வேற கம்பெனி போனா மாறிக்கிட்டே இருக்கலாம். ஸோ ஒரு எமோஷனல் அட்டாச் ஆனா நம்மளுக்கு தான் அது நாளை பின்ன சிக்கலாகும். ஸோ அதனால வந்துட்டு காம்படிட்டிவா இருக்கிற இடத்துல வந்துட்டு இந்த ஃப்ரெண்ட்ஷிப் எதிர்பார்க்கறது கஷ்டம். இதுதான் ஒர்க் பிளேஸ்ல இருக்கிற பெரிய பிரச்சனையே. யாரு ஃப்ரெண்டு, யாரு நம்ம கூட ஒர்க் மட்டும் பண்றாங்கிறது தெரியாம நம்ம ஃப்ரெண்டுன்னு நினைச்சிட்டு வேலை பார்த்துருவோம். அவங்க பெரிய வேலையா பார்த்துட்டு போயிடுவாங்க. இல்லைங்க, ஆனால் அதில் ஃப்ரெண்ட்ஷிப்பில் ஒர்க் பிளேஸில் ஃப்ரெண்ட்ஷிப்பில் ஒரு விஷயம் இருக்குது. இப்போ ஃப்ரெண்டு அப்படின்னு வந்துட்டா அவங்க நம்ம கூட எல்லாத்துக்கும் நிற்கணுங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். ஆனால் ஒர்க் பிளேஸ்ன்னு வந்துட்டா வேலைக்குன்னு சில கட்டுப்பாடுகள் இருக்கும். இதை நம்ம பிரித்து பார்க்க பழகிக்கணும். நம்ம வேலை செய்கிற இடத்துலையும் அவங்க நமக்காக எல்லாத்தையும் விட்டு கொடுக்கணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தப்பு. அதை புரிஞ்சுக்கிட்டாலே ஒர்க் பிளேஸில் ஃப்ரெண்ட்ஷிப் மெயின்டைன் பண்ணலாம். இல்லை சார், இதில் எங்கே பிரச்சனை வருதுன்னா, நம்ம ஸ்கூல் காலேஜ் வரைக்கும் எல்லாரும் கூடவே நம்ம இருந்து பழகிருப்போம். ஆஃபீஸ் வந்தோடனே நம்ம ஒரு விஷயத்த ஷேர் பண்ணணும்னு பார்த்தா அந்த ஃப்ரெண்டும் ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருப்பான், அவங்களும் பிஸியாக இருப்பாங்க. ஸோ நம்ம அவங்கள காண்டாக்ட் பண்ண முடியாது. ஸோ நமக்கு ஏதாவது மென்டலி ஏதோ பிரச்சனை இருக்குது, ஏதோ வந்து டிப்ரெஷனில் இருக்கோம்னா பக்கத்தில் யார் இருக்காங்க ஆஃபீஸில் அவங்ககிட்ட ஷேர் பண்ணிடுவோம். தேவையில்லாத பர்சனல் விஷயங்களை சொல்லுவோம், நம்மளோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸை பற்றி சொல்லுவோம், எல்லாத்தையும் ஓவர் ஷேர் பண்ணிடுவோம். காலேஜ் படிக்கிற ஃப்ரெண்டு கிட்ட எல்லாம் சொல்லும்போது கூட அது அவ்வளோ பெருசாக பிரச்சனை ஆகாது. ஆனால் வந்து ஒர்க் ஸ்பேஸில் நான் வந்து டீ குடிக்க ரெகுலராக அவர் கூட போகிறேன், அதனால ஃப்ரெண்ட் ஆகிட்டேன். நான் பக்கத்தில் உட்காந்துருக்கிறோம், அதனால ஃப்ரெண்ட் ஆகிட்டு நம்ம என்ன பண்ணிடுவோம்னா சில எமோஷனல் விஷயங்கள், சில நம்மளுடைய வந்து பேக்ரவுண்ட் பற்றிலாம் சொல்லும்போது நாளைக்கு அது எங்கே ரிஃப்ளெக்ட் ஆகுமா. என் ஃப்ரெண்டுக்கு நடந்திருக்கு. என் ஃப்ரெண்டு ஒருத்தர், அவர் வந்துட்டு அப்ரைசலுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஆனால் அவர் என்ன பண்ணிட்டாருன்னா பக்கத்தில் இருக்கிற பையன்கிட்ட ரொம்ப க்ளோஸாக எல்லாத்தையும் சொல்லிட்டாரு. எங்களுக்கு வீட்டில் எங்கள் ஊரில் அவ்வளோ நிலம் இருக்குது, எங்களுக்கு பெரிய வீடு இருக்குன்னொடனே அந்த பையன் என்ன பண்ணிட்டான்னா டைரக்ட் மேனேஜர்கிட்ட போயிட்டு, சார் அவருக்குலாம் நீங்கள் அப்ரைசல் பண்ணாலும் பண்ணலைனாலும் பிரச்சனை இல்லை, ஏன்னா அவர் அவ்வளோ காசுக்காரரு, அவர் ஊரில் வந்துட்டு பிளைமோத்து கார் வச்சிருக்கிறாரா அப்படின்னு ஒன்று. அந்த இடத்துல என்ன இருது மேனேஜரு, சரி கரெக்டு தான், இவருக்கு இது கொடுக்கலனாலும் பரவாயில்ல, அது இன்னொருத்தர் கொடுக்கலாமே கஷ்டப்படுறவருக்குன்னு அப்படி போயிருது. இது அப்ரைசல் பிரச்சனை. இன்னொரு பிரச்சனை, நம்ம வேலை செய்யற இடத்துல ஃப்ரெண்டு கிட்ட என்ன தப்பு பண்ணோம்னா, முக்கியமான ஒரு தப்பு காசு வாங்குறது. இந்த காசு வாங்குறதுல ஒரு பெரிய பிரச்சனையே வரும். என்னன்னா, நம்ம வந்து ஒரு 5000 10,000 ஒரு ஃப்ரெண்டு வந்து கேட்குறான்னு வச்சுக்கோங்களேன். சிம்பிளாக சொல்கிறேன், உங்ககிட்ட ஒரு 50,000 இருந்ததுன்னா 10,000 ரூபா கொடுக்கலாம். ஆனால் நீங்களே வந்து ஒரு 15,000 தான் வச்சுருக்கீங்கன்னா இல்லைன்னு பொய் சொல்லி பழகிறது ரொம்ப நல்லது. ஏன்னா எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஷிப்லாம் நிறைய கெட்டு போயிருக்கு அதில். ஏன்னா வாங்கின அவனாலையும் அப்போ கொடுக்க முடியாது, இவனுக்கும் அப்போ ஒரு தேவை வரும். நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்லாம் கெட்டு போனதெல்லாம் இந்த ஒர்க் ஸ்பேஸில் தான். காசுனால, மெயினாக காசுனால தான். இவ்வளோ நேரம் இந்த ஒர்க் ஸ்பேஸை விட்டுட்டு இப்போ அடுத்து இது எல்லாத்தையும் மீறி ஒரு விஷயம் இருக்கு. என்னது? ஆஃப்டர் மேரேஜ் அப்படின்னு ஒன்று இருக்கு. மேரேஜுக்கு அப்புறமா ஃப்ரெண்ட்ஷிப்பால நல்லதா கெட்டதானா இப்போ வாங்க பேசுவோம். நான் சொல்றேன், as a women இது நான் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி, பெண்கள் வந்து ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாலாம் இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி இருக்கிற நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு கல்யாணத்துக்கு அப்புறம் அப்படியே வந்து காணாம போய் நான் பார்த்துருக்கேன். நிறைய வந்து இந்த ஃப்ரெண்ட்ஷிப்ல பிரேக்கப்னு சொல்லி நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது வந்து நடக்கும் நிஜமாவே. அது ரியல் பிரேக்கப் மாதிரி பெயின்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா கல்யாணத்துக்கு அப்புறம் டப்புன்னு அவங்க ப்ரையாரிட்டிஸ் மாறிடும். இது ஆண்களும் பண்ணுவாங்க,
கேர்ள்ஸும் பண்ணுவாங்க. அப்படியே டெய்லியும் ஒன்றா சுற்றிட்டு இருப்பாங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் பார்த்தா இந்த ஃப்ரெண்டுக்கு டைமே இருக்காது. அவங்க புது லைஃப், ஓ மை ஹஸ்பண்ட் இஸ் மை எவ்ரி திங் அப்படின்ற மாதிரி மாறிடுவாங்க. அடி பாவி, நேற்று வரைக்கும் நான் தான் உனக்கு எல்லாம் சொன்னேன் அந்த மாதிரி இருக்கும். ஸோ டப்புன்னு அந்த ஒரு பர்சனாலிட்டி சேஞ்ச் நிறைய பேருக்கு நடக்குது. கல்யாணம்னு யாருக்காச்சும் ஒருத்தருக்கு வந்தால் கூட அந்த குரூப் அப்படியே டிஸப்பியர் ஆகுது. அதுலயும் வந்து அந்த ஹஸ்பண்டோட ஃப்ரெண்ட்ஸை பார்த்தா பெண்களுக்கு எப்பவுமே ஆகாது. ஏன்னா அவங்க கூட தான் ஹஸ்பண்ட் மோஸ்ட் ஆஃப் த டைம் ஸ்பெண்ட் பண்றதை பார்த்துருப்போம். அவங்க எனி டைம் அவங்க கிட்ட ஃபோன் பேசிட்டு இருப்பாங்க, ஒன்னா கிரிக்கெட் ஆட போவாங்க. இப்பயும் ஜிம் போகணும்னா ஃப்ரெண்டை கூட்டிட்டு போவாங்க. இல்ல இந்த இவன் நம்மள காட்டுல அவன் சந்தோஷமா இருக்கிறான், அது ஒண்ணு இருக்கும். பிளஸ் அவனுக்கு ரொம்ப ப்ரையாரிட்டி கொடுக்குற மாதிரி இருக்கே அப்படின்னு மனைவிகள்லாம் எப்ப ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்களோ அப்பவே அவங்க ஃப்ரெண்ட்ஷிப். எனக்கு தெரிஞ்ச ஒரு ஹஸ்பண்டுக்கு பெரிய பிரச்சனை ஆச்சு ஃப்ரெண்டால. ஆமா, பெரிய பிரச்சனை பண்ணி விட்டாங்க. என்னன்னா அவங்க கேர்ள் ஃப்ரெண்டு, அது ஒரு பொண்ணு கூட ஃப்ரெண்டா இருக்கிறது பிடிக்காம இது பண்ணிட்டாங்க. ஏன் இது நடக்கிறது தானே? கண்டிப்பா கண்டிப்பா. ஒரு கேர்ள் அவங்க ஃப்ரெண்டா இருக்காங்க அப்படி சொல்றீங்க? அதுதானே நானும் சொல்றேன். அது நார்மல் பையனோட ஃப்ரெண்டா இருந்தாலே பொசசிவ் ஆயிடுறாங்க. அப்படிங்கிற பொண்ணுனா எனக்கெல்லாம் வந்துட்டு என் சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டு தான் இப்போ வரைக்கும் எனக்கு வந்துட்டு ஒரு குரு மாதிரி. அதாவது முக்கியமா கல்யாணத்துக்கு அப்புறமா வர எல்லா பிரச்சனைக்கும் அவன் தான் சொல்யூஷன் கொடுப்பான். நான் எதுனாலும் வந்து எப்படின்னா நம்மள யார் ஜட்ஜே பண்ண மாட்டாங்களோ அவங்க தான் ஃபர்ஸ்ட் போய் காலில் விடுவோம். நான் இவன்ட்ட தான் போவேன். நான் எதுனாலும் வந்துட்டு மாப்பி இப்படிதான் நடக்குது, என்ன பண்ணேன், சரிடா எப்படி நான் உன்னைய டீல் பண்ணேன், நீ அதே மாதிரி போயிருன்னுவான். ஸோ அதனால நான் சில மந்திரத்தை அவன்ட்டு கத்துருக்கிறேன். என்ன வேணாலும் என்கிட்ட பேசுங்க, நான் அப்படியே அதை சாந்தமாயிட்டு போறேன். இந்த மாதிரி ஒரு செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. அவனுங்களை மட்டும் கிட்டக்கே சேர்த்துக்க கூடாது. எப்படின்னா இப்போ வீட்டுக்கு கூப்பிட்டோன்னு வச்சுக்கோங்க, வீட்டுக்கு கூப்பிடுறோம், அதான் பேசுறான், கொஞ்சம் ஜாலியா பேசுறாங்கன்னு வச்சுக்கோங்க, தங்கச்சி சிஸ்டர் அப்படின்னு ஆரம்பிப்பான். அப்படி ஆரம்பிச்சுட்டான்னா அவனாலதான் அன்னைக்கு வீட்டுல கலகம் உண்டாக போகுதுன்னு அர்த்தம். என்னன்னா, சிஸ்டர் போன மாசம் கூட டூர் போயிருந்தப்போ இவன் ஆடின ஆட்டத்தை பார்க்கணுமே, காலேஜ்ல ஒரு பொண்ணு லவ் பண்ணிட்டு அப்ப என்னங்க பண்ணா, ஸ்கூல் படிக்கும் போது இவன் பண்ணா பார்க்கணுமே மிஸ்ஸே அப்படின்ன உடனே முடிஞ்சுது. அன்னிலேருந்து ஒவ்வொரு கேள்வியா எடுக்கப்படும். கொஞ்சோண்டு மரியாதை இருந்திருக்கும், அதை ஃபுல்லா ஃபினிஷ் பண்ணிட்டு போயிருவாங்க. அது என்னன்னா அவனுங்களுக்கு அது ஜாலி. ஆனா இதுல பண்றவன் மோஸ்ட்லி அன்மேரிடா இருப்பான். ஏன்னா அவனுக்கு பாதிப்பே கிடையாது. இல்ல ஆல்ரெடி மேரிட் ஃப்ரெண்டா கூட இருக்கலாம். ஏன்னா என் கல்யாணத்துக்கு வந்து பண்ணலடா, இப்ப வந்து உனக்கு பண்றேன். ஆனா இன்னொரு விதத்துல கல்யாணத்துக்கு அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி யூஸ்ஃபுல்லாவும் இருக்காங்க அப்படின்னா, வைஃபை பத்தி புலம்பணும்னா ஹஸ்பண்ட்ஸ்க்கு அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ், ஹஸ்பண்டை பத்தி புலம்பணும்னா வைஃப்க்கு இவங்களோட ஃப்ரெண்ட்ஸ். ஏதாச்சும் இப்போ ரெண்டு ஹஸ்பண்ட் அண்ட் வைஃபே சண்டை போட்டே இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், குடும்பம் பிரிஞ்சிடும். அதனால சம்டைம்ஸ் கோவத்தை வந்து நேரா காமிச்சுக்காம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய் புலம்பிட்டு அப்புறம் இவங்க ரெண்டு பேரும் வந்து ஹாப்பியா இருந்துப்பாங்க. அப்ப நமக்கு எப்படி இருக்கும்னா, அவனை பத்தி நம்ம கிட்ட நல்லா கம்ப்ளைண்ட் பண்றான், ஆனா நல்லா தானே இருக்காங்க, சந்தோஷமா தானே இருக்காங்க அப்படி இருக்கு. இல்ல இதுல நல்ல விஷயம் என்னன்னா, இப்ப இவருக்கும் இவர் வைஃப்க்கு ஒரு பிரச்சனைன்னு வைங்களேன், ஒரு பேச்சுக்குங்க உடனே பிரச்சனைன்னு வைங்களேன், அவங்க மேபி என்கிட்ட நல்ல டேர்ம்ஸ்ல இருக்காங்க, இல்ல ஷாங்கி கிட்ட நல்ல டேர்ம்ஸ்ல இருக்காங்கன்னு வைங்களேன், அவர் வந்து அவங்க கிட்டயும் பேசலாம், இவங்க கிட்டயும் பேசலாம். பரத் நல்ல பையன் தான், ஏன் இவ்வளவு கோச்சிக்கிறேன்னு சொல்லலாம். அவங்க கிட்டயும் ஏமா கோச்சிக்கிற. சோ ஃப்ரெண்ட்ஸ் வந்து சேர்த்து வச்சதும் நிறைய இருக்கு. ஒரு தேர்ட் பர்சனா ஒரு ஃப்ரெண்ட் வந்து அவங்க ரெண்டு பேரையுமே பத்தி புரிஞ்சுக்கிட்டு, இல்ல ரெண்டு பேரையும் பத்தி புரிஞ்சுக்கணும்னு இல்லை. இப்போ பரத் எனக்கு ஃப்ரெண்டு, பரத் என்கிட்ட வந்து சொல்றான் அப்படின்னா அப்போ நம்ம வேற ஒரு இதுல ஒப்பீனியன் ஓபன் பண்ணலாம். இல்ல பரத் நீ பண்ணது தப்பு. அப்ப ஃப்ரெண்டா இருக்கும்போது நான் சொல்றத பரத் கேட்டுப்பான். இதே வேற யாராவது சொல்றாங்கன்னா நான் பண்ணதுதான் கரெக்ட்னு நம்ம மனித மூளை யோசிக்கும். இதே ஒரு ஃப்ரெண்டு ஆஃப்டர் மேரேஜ் வந்து சொல்றான்னா கண்டிப்பா அதை அக்செப்ட் பண்ணிட்டு வீட்டுக்கு போய் சாரி கேட்டு சேர்ந்தவங்க எல்லாம் இருக்காங்க. ஏன்னா வந்து அந்த ஃப்ரெண்டுக்கு தான் நம்மளை பத்தி A to Z தெரியும். ஏய் நீ என்ன ஒழுங்கா நீயும் இதை பண்ணிருக்கல, அவளை மட்டும் ஏன் பிளேம் பண்ற, போய் சாரி கேளு அப்படின்னு நம்ம உரிமையா சொல்லும் போது அவனும் போய் கேட்பான். இல்ல இப்ப நீங்க சொன்னது நல்ல நட்பு, இதே மாதிரிதான் எல்லா வீட்லயும் நடக்குது. ஆனா இந்த பசங்களுடைய நட்புல எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னா, வீட்டில் வந்து அதாவது ஃப்ரெண்டோட வீட்டில் வந்துட்டு அவன் குட் புக்ஸில் இல்லைனாலும் அவனுக்கு கெட்ட பேரா இருந்தால் கூட அவன் அதை பற்றி கண்டுக்க மாட்டான். நாளைக்கே இவன் வந்துட்டு டே மச்சான் எனக்கு ஒரு எமர்ஜென்சி, பாப்பாவுக்கு ஸ்கூலுக்கு ஃபீஸ் கட்டணும், ஒரு 50,000 கொடுறான்னா ஆளாக கொடுக்குறாருன்னா அவன் தான் கொடுப்பான். சொந்தக்காரங்க கூட கிடையாது. ஆமாம், சொந்தக்காரங்கிட்ட கூட நம்ம கேட்க மாட்டோம், ஐயரவு போடுவோம். ஆனால் ஃப்ரெண்டுகிட்ட உரிமையாக நம்பிக்கை தருவான். நமக்கு அசிங்கப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லைல்ல நம்ம ஃப்ரெண்டு கிட்ட கேட்க. அப்போ ஒய்ஃப் கேட்பாங்க எப்படி பெரட்டின திடீர்னு அப்படின்னு உடனே நேற்று திட்டினல அதே அவன் தான் எனக்கு இன்னைக்கு கொடுத்தான் அப்படின் போது அது என்ன பேலன்ஸ் ஆகிடும். அவங்க வந்து நம்ம முன்னாடி அதை காமிச்சிக்கலனாலும் உள்ளுக்குள்ள போய் லைட்டாவாது அவங்களுக்கு ஒரு சாஃப்ட் கார்னர் வந்துரும். நிறைய பேர் காசு சொந்தமா ஏதாவது ரெடி பண்ணா கூட அவன் தான் கொடுத்தான்னு சொல்லி ஃப்ரெண்டுக்கு பேர் வாங்கி தரவங்களா இருக்கிறாங்க. பேசிக்கா நம்மளே வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வச்சு தான் ஜட்ஜ் பண்ணுவாங்கன்னு. ஸோ இன்னைக்கு ஃப்ரெண்ட்ஷிப் டே, அதுவுமா ஃப்ரெண்ட்ஷிப் நல்லதா கெட்டதா அப்படிங்கிற டாபிக் எடுத்து நிறைய விஷயங்கள் பேசியிருந்தோம்.